கோவையில் கோட்டைமேட்டில் அமைந்துள்ள அகிலாண்டேஸ்வரி உடனமர் சங்கமேஸ்வரர் கோவிலில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை திருவிழா தேரோட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இக்கோவில் பல நூற்றாண்டுகளாக பழமை வாய்ந்ததாகவும் இதுவரை தைப்பூசம், சித்திரை போன்ற திருவிழாக்களில் தேரோட்டம் வழக்கமாக நடைபெறுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. 1993 ஆண்டுக்கு பிறகு சித்திரை தேரோட்டம் நடைபெறாத நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி இவ்வாண்டு மீண்டும் தேரோட்டம் நடத்தப்படுகிறது. கடந்த மே 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. அடுத்தடுத்து சூரிய பிரபை, சந்திர பிரபை, யானை வாகனம், கைலாச வாகனம், மூசிய ரிஷபம், வெள்ளி மயில் வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. நேற்று மாலை 6 மணிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்ற நிலையில் இன்று சனிக்கிழமை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த தேரோட்டத்தை பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல் அடிகளார், கௌமார மடாலயா சிறை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள், பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் கார்த்திக் உள்ளிட்டோர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். தேரோட்டம் கோவிலிலிருந்து புறப்பட்டு பெருமாள் கோவில், ஒப்பனக்கார வீதி, மாநகராட்சி அலுவலகம் வழியாக மீண்டும் கோவிலுக்கு வந்து சேரும். நாளை ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு தெப்ப உற்சவம் மற்றும் திருவீதி உலா நடைபெறவுள்ளது. 15ஆம் தேதி இரவு 8 மணிக்கு ஊஞ்சல் உற்சவமும், 17ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு வசந்த உற்சவமும் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.